ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் செய்ய ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. பருப்பு கொஞ்சம் ஊறி வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி கட் பண்ணினது, ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடிக்கு பதிலாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். காய் எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போது குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு, காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. காயும் நல்லா வெந்துருச்சு. தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக இல்லை. இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப குழைய மசிக்க வேண்டாம். பருப்பு ஒன்றும் அதிகமாக ஆகிற அளவுக்கு கலந்து விட்டாலே போதும். நான் வந்து கரண்டி வச்சே மசிச்சிக்கிறேன். நீங்கள் மத்து வச்சு கூட மசிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சா போதும். பருப்பு வந்து ரொம்ப குழையில. இப்போ இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த சாம்பார் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நிறம் மாற வேண்டாம், நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப நேரத்துக்குலாம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி இட்லி, தோசைக்கு 2க்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ இதில் பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் பாசிப்பருப்பு பரங்கிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.